இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் ஆட்சிக்கு சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கின்ற வன்னிய அரசு பெரும் தலைவலியாக இருக்கிறார். ஆகவே வன்னிய அரசுவை கட்டுப்படுத்த வேண்டும். வன்னிய அரசுடைய பேச்சு வரப்போகின்ற இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும் பின்னடைவை கொடுக்கும். வன்னி அரசுடைய பேச்சு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தை தோல்வியடைய செய்துவிடும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் நடிகர் விஜயிடம் முறையிட்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நடிகர் விஜயும் முக்கிய முடிவை எடுக்கப் போகிறார் என்று சொல்லப்படுகிறது. 2 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணியில் இணைத்து அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பை கொடுத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். கடந்த திமுக ஆட்சியில் திருமாவளவன், வன்னியரசு உள்ளிட்டவர்கள் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வர வேண்டும், அதுவும் கடுமையான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று 5 ஆண்டுகளாக வலியுறுத்தினார்கள். ஆனால் திமுக அரசு தேவையில்லாமல் தென் மாவட்டத்தில் சில சமூகங்களை பகைத்து கொள்ள முடியாது, ஆகவே புதிதாக ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டியதில்லை, ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்களே போதுமானது என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். இப்பொழுது தமிழக வெற்றி கழக ஆட்சியில் சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கின்ற வன்னிய அரசு ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வருவோம், பள்ளிகளில் கல்லூரிகளில் ஜாதி பாகுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம் என்றெல்லாம் பேசினார். இவர் இப்படி பேசியதற்கு பிறகு திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். நாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வோம், இப்பொழுதும் கூட நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வரவில்லை, மீண்டும் திமுக கூட்டணியில் நாங்கள் நினைத்தால் தொடர முடியும், இப்பொழுது ஆட்சிக்கு மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம், தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில் நாங்கள் இல்லை என்று திருமாவளவனும் முன்னுக்கு பின் முரணாக பேசினார். வன்னி அரசும் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார். திருமாவளவனும் சில தினங்களுக்கு முன்பு ஆணவ படுகொலைக்கு எதிராக தேசிய அளவில் சட்டம் கொண்டு வர வேண்டும், கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பேசினார். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும், தென் மாவட்டங்களில்தான் அதிகமாக ஆணவ படுகொலை நடக்கிறது என்று திருமாவளவன் பேசியது தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த செய்தி நடிகர் விஜயின் காதுகளுக்கு போனது. இடைத்தேர்தல் வரப்போகின்ற இந்த சமயத்தில் தென் மாவட்டங்களில் ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு சட்டம் என்றெல்லாம் திருமாவளவன் பேசிக்கொண்டிருந்தால் தென் மாவட்டத்தில் இருக்கின்ற பல சமூகங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டு போட மாட்டார்கள். வட மாவட்டத்திலும் குறிப்பிட்ட சில சமூகங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டு போட மாட்டார்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலேயே வட மாவட்டங்களில் எதிர்பார்த்த அளவிற்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறவில்லை. தென் மாவட்டங்களில் கொங்கு மண்டலத்தில், மேற்கு மண்டலத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வட மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கவில்லை. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெற்றி பெற்றோமே தவிர மற்ற பகுதிகளில் கிடைத்ததை போன்ற வெற்றி தமிழக வெற்றி கழகத்திற்கு வட மாவட்டங்களில் கிடைக்கவில்லை. இதோடு தென் மாவட்டத்திலும் திருமாவளவனும் வன்னி அரசும் ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வருவோம், கொண்டு வர வேண்டும் என்று பேசினால்
தென் மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு சமூகங்களை பகைத்து கொள்ள வேண்டி இருக்கும். அது இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தோல்வியை தரும். வட தமிழகத்தில் முற்றிலுமாக தமிழக வெற்றி கழகம் துடைத்து எறியப்படும். ஆகவே இந்த இடைத்தேர்தல் வெற்றி என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு மிக முக்கியமானது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஏதோ வெற்றி பெற்று விட்டது, மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து ஓட்டு போட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இடைத்தேர்தலில் தோற்றால் தமிழக வெற்றி கழகம் அடித்த காற்றில் கோபுரத்தின் உச்சியில் போய் அமர்ந்தது. இப்பொழுது இடைத்தேர்தலில் அடித்த இன்னொரு காற்றில் குப்பை மேட்டுக்கு சென்று விட்டது என்கின்ற விமர்சனங்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வரும். அதே நேரத்தில் இடைத்தேர்தலில் தமிழகம் வெற்றி கழகம் தோற்றுவிட்டால் தொடர்ந்து மற்ற கட்சிகளுடைய தயவில்தான் ஆட்சி நடத்த வேண்டி இருக்கும். 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடக்கின்ற இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்து அதிமுகவிலிருந்து இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கலாம். அவர்களையும் ராஜினாமா செய்ய வைத்து அவர்களையும் இடைத்தேர்தலில் நிற்க வைத்து வெற்றியை ஈட்டிவிடலாம், அறுதி பெரும்பான்மையை பெற்றுவிடலாம். அப்பொழுது யாருடைய தயவும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி நடத்தலாம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பிரமுகர் ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். ஆகவே திருமாவளவனையும் வன்னி அரசுவையும் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். இவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் இவர்கள் பேசிக்கொண்டிருந்தால் அதனுடைய பாதிப்பு, அதனுடைய இழப்பு தமிழக வெற்றி கழகத்திற்குத்தான் வரும். விஜய் ஆட்சிக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். விஜய் கட்சி இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை உருவாகிவிடும். அந்த இழப்பு ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்துவதற்கு காத்து கொண்டிருக்கின்ற திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இடைத்தேர்தல் தோல்வியை வைத்து தமிழக வெற்றி கழகத்தை தமிழக அரசியலில் சாய்த்து விடுவார்கள். ஆகவே தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டுமானால் திருமாவளவன் நாவடக்கத்தோடு பேச வேண்டும், வன்னி அரசு அமைதி காக்க வேண்டும். நடிகர் விஜயை கேட்காமல், முதலமைச்சர் ஜோசப் விஜயை கேட்காமல் எந்த ஒரு முடிவையும் தன்னிச்சையாக வன்னி அரசு எடுக்கக்கூடாது. அரசின் கொள்கை அறிவிப்புகளை வன்னி அரசு எக்காரணத்தை கொண்டும் வெளியிடக்கூடாது. மற்ற அமைச்சர்கள்தான் அதை பேசுவார்கள். தேவையில்லாமல் கூட்டணியில் இருந்து கொண்டு வன்னி அரசு குழப்பத்தை ஏற்படுத்துவதால் அதனுடைய பாதிப்பு தமிழக வெற்றி கழக ஆட்சிக்குத்தான் வரும். எனவே வன்னிய அரசுவை அடக்கி வைப்பது அல்லது வன்னி அரசுவின் அதிகாரத்தை அமைச்சரவையில் குறைப்பது என்ற முடிவுக்கு விஜய் வந்துவிட்டார். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.